வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ரசம், மிளகு ரசம். இந்த மிளகு ரசம் இருமலுக்கு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரசத்தில் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த டம்ளரில் கொஞ்சமாக ஊற்றி ஒரு அரை டம்ளர் அப்படி ஊற்றி குடித்தோம்னா ரொம்ப இதமாக இருக்கும். இப்போ இந்த மிளகு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 3 புளியாங்கட்டோசோடு புளி எடுத்துக்கலாம். புளியை நல்லா கழுவிட்டு குண்டால சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை அடிபாகத்தை வெட்டிட்டு 4 கீரல் போட்டு அதே குண்டால் போட்டுங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் ஒரே குண்டாவில் வச்சு கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ தான் நம்ம போட்டோம்னா அதோட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட உப்பு தேவையான அளவு, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற இந்த அளவெல்லாம் வந்து 4 பேர் சாப்பிடலாம் இந்த ரசத்தை, அல்லது டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். இப்போ மிளகு எடுத்துக்கலாம். மிளகு வந்து நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். 1/2 டீஸ்பூனுக்கு ரெண்டும் சேர்த்து 2 டீஸ்பூன் எடுத்துக்குவோம். பூண்டு வந்து சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பல் எடுத்துக்கலாம். இது வந்து பெரிய மலை பூண்டு, இதில் வந்து ஒரு பூண்டு போடுறேன். 4 சின்ன பூண்டு அளவு இருக்கும். அதை நச்சு நல்லா வச்சுக்கலாம். இதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் பாதியமாக நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். சீரகம் குருமிளகாய் இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வைக்கிறேன். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோட கருவேப்பிலை குச்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு கொஞ்சம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன். இது நம்மளுக்கு வந்து மிளகுலேயே வந்து போதுமான அளவு காரம் கிடைக்கும். அப்புறம் பூண்டு இடித்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து பாதி போட்டுடலாம். அது இல்லாமல் நம்ம புளி கரைக்கிறதுக்கு வந்து ஊற வச்சுருக்கோம்ல தண்ணி ஊற்றி, அதில் வந்து அந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிடணும். புளியை அதில் போட வேண்டாம். புளியை தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க, கரைச்சி எடுத்துடலாம். ரசம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு, உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம்ல, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு. இப்போ இது நல்லா கொதிக்கணும்னா இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல சீரகம், மிளகு, அந்த பாதி பூண்டு இதெல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே மூடியை போட்டுடணும், அந்த ஆவி வெளியே போகாமல். மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறமா திறந்து இறக்கி நம்ம பரிமாறலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. மிளகு ரசம் நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா இப்படி தான் வரும். பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே டம்ளரில் ஊற்றி சூப்பு குடிக்கிற மாதிரி குடிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சுவையான மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.